ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம ஸ்டடி பிளானோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு நான் ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் பாண்டிச்சேரியில் வந்திருக்குங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும். அதனால ஃபேமிலியாக எல்லாரும் கிளம்பிட்டோம். இருந்தாலும் நான் படிப்பை கைவிடலைங்க. இன்னையோட ஸ்டடி பிளானை முடிச்சே ஆகணுன்றதுக்காக நான் டேப்ல அப்லோட் பண்ணி அதை படிச்சுட்டே போயிட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் யூனிட் 6 தாங்க படிச்சுட்டு இருக்கேன். இந்த யூனிட் 6ல வந்து நம்ம 1 to 6 சீரியல் நம்பர் முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் 1 to 5 ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். ஏன்னா நேற்று நைட்டே நான் உட்காந்து அதை படிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் 6 மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இது கொஞ்சம் பெரிய லெசன் தான். அதனால தான் நான் வந்து டிராவலிங் டைம்ல படிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது பயங்கர ஹெட்டேக்குங்க. ஸோ காஃபி ஒன்று குடிக்கலாம்னு நிறுத்திருக்கோம். அண்ட் எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லை. ஆக்சுவலி நான் எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சனோ அப்பத்துலேருந்து தான் எனக்கு இந்த காஃபி குடிக்கிற பழக்கமே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஹெட்டேக் வந்ததுன்னா காஃபி குடிச்சா மட்டும் தான் சரியாகுது. இப்போ நான் திரும்பவும் என்னோட ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி யூனிட் 6 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் சுறா புக்கை தான் வந்து எடுத்திருக்கேன். சுறால நான் கொண்டு வந்தது 1 to 10 பேஜஸ் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. பட் நான் 5 பேஜஸ் வரைக்கும் தான் படிக்க போறேன். ரிமைனிங் 5 பேஜஸ் வந்து நான் ரிட்டர்ன் போகும்போது படிக்கலாம்னு இருக்கேங்க. ஃபைனலி NH32 வழியா இந்தியாவில் இருக்க ஒரு யூனியன் பிரதேசத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். இந்தியாவில் டோட்டலி 8 யூனியன் பிரதேசம் இருக்குங்க. அந்த 8 யூனியன் பிரதேசத்துல ஒன்று தான் புதுச்சேரி. ஸோ இதுதான் அந்த ராக் பீச். இங்க பாருங்க, இப்ப காந்தி தாத்தாவுடைய சிலைக்கு பின்னாடி இருக்கிற இந்த 8 தூண் இருக்குங்க. இந்த 8 தூணோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பிரெஞ்சுக்காரங்க செஞ்சுக்கோட்டையில இருந்து எடுத்துட்டு வந்து பாண்டிச்சேரியில வச்சது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த வருஷம் சுற்றுச்சூழல் தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை வழியில் நடக்கும் காலநிலைக்காக நம் எதிர்காலத்திற்காக. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கொஸ்டின்ங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, வந்த இடத்துல எல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்சர் கிடைக்குது. இந்தியாவில் முட்டைக்கோழி வளர்ப்பை வந்து உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த புரட்சி தான் வெள்ளி புரட்சின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷ்ல சில்வர் ரெவல்யூஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்னு நிறைய இருக்கு. ஸோ அதுல கருப்பு புரட்சினா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல, எந்த இடத்துக்கு போனாலும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா எதனா மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. சரி, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெட்டிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் மறுபடியும் சுறா புக் எடுத்து கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ நான் இதை போறதுள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். பாருங்க, திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு வந்து 5ஆம் தேதி. இன்னைக்கு தான் உலக சுற்றுச்சூழல் தினம். எஸ்டர்டே நான் என்ன முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நான் இன்னைக்கே முடிச்சாகணும். ஸோ நான் கரண்ட் அஃபேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போய் படிங்க. இன்னைக்கான சிலபஸை நம்ம இன்னைக்கே முடிச்சாகணும். அப்பதான் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அதனால இன்னைக்கே முடிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க. எதனா டிலே ஆச்சு, எதனா ஒர்க் இருக்கு அப்படின்னா ஒன்னும் இஷ்யூஸ் இல்லை. ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.